பலத்த கைத்தடல் கொடுத்தெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்மளோட இணைந்திருக்கிறதுக்காக நிர்வாண இயக்குநர்கள் மற்றும் திருப்பூர் கமிஷனர் திரு பவன்குமார் கிரியப்பனார் IAS அவர்களுக்கு நன்றிகள். அதாவது நீங்கள் கடவுளுக்கு ஒன்று செய்தால் கடவுளுக்கு செய்த புண்ணியம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நடமாடும் மனிதர்களுக்கு செய்யும் புண்ணியம் கடவுளுக்கு செய்த புண்ணியத்தோடு சேர்த்து மனிதர்களுக்கு செய்த புண்ணியம் கிடைக்கும் என்றார் திருமூலர். அதாவது இந்த புண்ணிய காலத்தின் முதல் தொடக்கமாக குற்றுவிளக்கு ஏற்றும் பூஜை நடைபெற உள்ளது. கல்வி உதவி தொகை வழங்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் மற்றும் நிர்வாக இயக்குனர், அதனை சார்ந்த நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவின் தொடக்கமாக நமது சிறப்பு விருந்தினர் பவன்குமார் கிரியப்பனார் IAS அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு நமது நிறுவனத்தின் சேர்மன் TK சந்திரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் வாழ்க்கையில் படிப்பு மட்டுமே நம்பி IAS அந்த ஒரு பதவியை ஏற்று இன்னைக்கு நம்மளுடைய திருப்பூர் மாநகராட்சிக்கே ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நமது அன்புக்குரிய சிறப்பு விருந்தினர் திரு பவன்குமார் கிரியப்பன் IAS அவர்களுக்கு எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மற்றும் தி மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் சார்பார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வெற்றி பாதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பூட்டுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக சாவின்னு ஒன்று இருக்கும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கான தீர்வு நிச்சயமாக இருக்கும். அப்படி தீர்வு இல்லாத பிரச்சனைகளை கடவுள் நமக்கு கொடுக்கவே மாட்டார். அந்த தீர்வுக்கான சாவியை கண்டுபிடிக்கிறது மற்றவங்க கையில் நம்ம 2 கை ப்ளஸ் தன்னம்பிக்கை, இது 3மே நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்படி ஒரு நம்பிக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறைகளை வெற்றி பாதையில் அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நூலையும் எழுதியிருக்காங்க. ஒரு தனி மனிதன் தான் கடந்து வந்த காலத்தை திரும்பி பார்க்கும் பொழுது நினைவோட தான் தொடங்குகிறது. மெல்ல மெல்ல அது தமிழகத்திலும் அண்டை மாநிலங்களிலும் புதிய வரலாற்றை படைக்கும் சாதனையாளர்களை வரலாற்றை இணைத்து கொண்டு ஒரு ஆற்றின் மிதக்கோடு பயணிக்கும் இப்புத்தகம் அறக்கயிறு என்ற நூலை எழுதி பல பேருக்கு முன்னோடியாகவும் நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய எங்களுடைய சேர்மேன் திரு மிஸ்டர் TK சந்திரன் சார் அவர்களை வரவேற்பு வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறோம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி ஆலயம் அமைப்போம், கல்வி சாலைகள் அமைப்போம் என்ற பாரதியாரின் கனவை மெய்ப்பிக்கும் வகையில் ஆலயங்களுக்கும் கல்வி சாலைகளுக்கும் பேருதவி செய்து வரும் நமது SCM குரூப்ஸ் நிறுவனத்தின் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது திருப்பூரின் மாநகராட்சி ஆணையர்
திரு பவன்குமார் கிரியப்பவனார் ஐஏஎஸ் அவர்களை இங்கு கூடியிருக்கும் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் நமது நிறுவனத்தின் தலைமகன் திரு கே பரஞ்சோதி ஐயா அவர்களையும் வருக வருக என மேலும் நமது நிறுவனத்தின் ஆணிவேராய் நமது சேர்மன் திரு டி கே சந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது நிர்வாக இயக்குனர் திரு கே விநாயகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆடை தயாரிக்கும் ஆலைகள் மட்டுமல்ல, கல்வி சாலைகள் மட்டுமல்ல, அறிவுசார் விஞ்ஞான கட்டுமானங்களுக்கும் எங்களால் கோலோச்ச முடியும் என்று இந்திய அளவில் நிரூபித்து காட்டி இந்தியாவிற்கு ஒரு அடையாளமாய் இன்று இந்தியா முழுவதும் டீமேஜ் பிரிகாஸ்ட் எனும் நிறுவனத்தை தலைமையேற்று நடத்தும் நமது நிர்வாக இயக்குனர் திரு கே நந்தகோபால் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருப்பூர் என்றாலே பனியன் ஆடை வணிகத்தில் ஏற்றுமதியில் இந்தியாவின் அடையாளம். அந்த இந்தியாவின் அடையாளத்திற்கு திருப்பூர் ஒரு அடையாளம். அந்த திருப்பூருக்கே ஒரு அடையாளம் நமது எஸ்எம் கார்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். அந்த நிறுவனத்தை தலைமையேற்று நடத்தும் எங்களது அன்பு நிறுவனர் திரு PPK பரமசிவம் அவர்களையும் விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இளவல் கௌசிக் குமரன் அவர்களையும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு, மூச்சு விடுபவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல, முயற்சி செய்பவர்களே மனிதர்கள். இந்த அழகான பொன் வாக்கியத்தை தொடர்ந்து முயற்சி மட்டுமே எடுத்துக்கிட்டு தன்னுடைய 10 வயதில், அதாவது 5ஆம் வகுப்பில் இருந்து தன்னுடைய தந்தையுடன் இணைந்து சைக்கிள் மிதித்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு முயற்சியை எடுத்து இன்று தமிழகம் முழுவதும், தமிழகம், கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியில் 47 நிறுவனங்கள், தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நிறுவன இயக்குனர் மற்றும் SEM கார்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் எங்களுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் TK சந்திரன் சார் அவர்களை உரையாற்ற ஒரு பலத்த கைத்தட்டல்களுடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆண்டுதோறும் நம் கல்வி உதவித்தொகை ஜூன் ஜூலை மாதங்களில் அலுவலகத்திலேயே வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டு இதை தனியாக வழங்கி படிப்பவர்களுக்கும் ஊக்கமாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை இந்த நிறுவனம் கொண்டு சென்று அடையவும் இதை இந்த ஒரு பொது நிகழ்ச்சியாக நடத்த திட்டமிட்டு இன்று இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கல்வியை பற்றி ஔவையார், வள்ளுவர், பாரதியார் நிறைய சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பாரதி சொன்னதிலேயே அதிகமாக அவர் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம், அன்னசத்திரங்கள் 1000 வேற்றலின் அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சிறந்தது அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லி முடித்தார். அது இப்போ நம்ம எங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடியவங்கள நீங்கள் எல்லாம் ஹைஸ்கூல் படிச்சிருக்கலாம் அல்லது ஹைஸ்கூல் தாண்டாதவங்களும் கூட நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் இன்றைய நிலவரம் நீங்கள் கல்வி இல்லாமல் எந்த துறையிலும் பிரகாசிக்க முடியாது. அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு குழந்தைகளுக்கு இந்த பொருளாதார உதவியை வழங்கி நீங்கள் நல்ல முறையில் கல்வி மேம்பட்டு வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை தேடித்தர எங்கள் நிறுவனம் இதன் மூலம் ஒரு கை கொடுத்து உதவ திட்டமிட்டுள்ளது. வருங்காலங்களிலும் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் செய்ய இருக்கின்றோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையாடதுக்கு மிக நன்றி சார். சாருக்கு மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தலாம். நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லா துறைகளிலுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்காட்டாகவும் நமக்கு முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சேர்மன் மிஸ்டர்
கே விநாயகம் சார் அவர்களை உரையாடுவதற்காக அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல்களுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சந்தோஷம். இன்று 16/7 தானே 16/7/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 7:35 இருக்கிறோம். இந்த விழிப்புணர்வுடன் நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் நீடூடி வாழ வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். பொதுவாக குழந்தைகளுக்கு தேவையானது இந்த சமுதாயம் மனிதனாக பிறந்ததிலிருந்து கல்வியால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை உயர்த்த முடியும். அப்போ கல்வி என்பது எந்த காலகட்டங்களில் இந்த கல்வியெல்லாம் வந்தது என்றால், இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூலு காலேஜ் மாதிரிலாம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கையே நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தையர்களிலிருந்து அவர்களுடைய அப்பா அம்மா இவர்கள் தான் நமக்கு ஒரு அனுபவ கல்வியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். பழைய காலத்துலலாம் மகாபாரதத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே போர் செஞ்சிட்ருக்கவங்களாம் எந்த கல்வியும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மிலிட்ரிக்கு போய் சேர்றதுன்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கணும், என்சிசியில் இருந்திருக்கணும், இதெல்லாம் போனால் தான் போக முடியும். அப்போ இருக்கிறவங்களுக்கு ஒன்லி அவங்களுக்கு என்ன செய்வாங்க, போர் செய்ய சொல்லுவாங்க, இல்லைன்னா கோயில் கட்டணும். இதுதான் நடந்திருக்கும் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து எல்லா விஷயத்தையுமே கல்வி மூலம் செஞ்சுருக்காங்க. என்ன கல்வின்னா அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் கல்வி. அதாவது நம்மளாம் டியூஷன் வெளியில் போவோம், இன்ட்யூஷன் எங்கேருந்து கிடைக்கும், நம்முடைய உள் உணர்வு. டியூஷன் எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அந்த உள் உணர்வு மூலம் கிடைக்கக்கூடிய அந்த கல்வி மூலம்தான் இந்தியாவினுடைய கல்ச்சர் வந்து அவ்வளோ தூரம் உலகம் முழுவதும் தெரிஞ்சிருக்குது. நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு எல்லாம் இருந்திருக்கும். நம்மளாம் வரலாறில் படிச்சிருப்போம் இல்லை, ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தெரியுமில்ல, அந்த மாதிரியெல்லாம் ஒரு காலகட்டங்கள் இருந்திருக்குது. இப்போ இருக்கக்கூடிய முறைகள், இப்போ இருக்கக்கூடிய கல்வி எல்லாமே வந்து எப்படின்னா, கல்வி படிச்சுட்டு இருக்கும்போதே காம்பஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ வேலைக்கு போகலாம், என்ன சம்பளம் கிடைக்கும், என்ன பேக்கேஜு, வருஷத்துக்கு வந்து 3 லட்சமாவது மினிமம் இருக்கணும், 6 லட்சம் இருக்கணும், 12 லட்சம் இருக்கணும், 28 லட்சம் எங்கள் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு நல்லா விளம்பரம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கல்வி வந்து கண்டிப்பாக தேவை தான். இதெல்லாம் வந்து ஒரு 10% தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படும், மேக்சிமம் 20%. மீதி இருக்கிற கல்வி வந்து என்னென்னா 20% வந்து இந்த நாங்கள் வந்து ஒரு நல்லோர் வட்டம்னு ஒரு பெரிய குரூப் ஒன்று வேலை செஞ்சிட்ருக்குது தமிழ்நாடு முழுவதும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் மாணிக்க மாணவர்கள்னு உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னென்னா பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம்முடைய சமுதாயம், நம்முடைய அரசாங்கம் எல்லாம் எதிர்பார்க்கறது நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து 20% மட்டும்தான் பயன்படும். உன்னுடைய தனித்திறமை, தனித்துவம், தலைமைத்துவம், உன்னுடைய சுய ஒழுக்கம், இதுதான் மீதி இருக்கக்கூடிய ஒரு 20-20. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை நகரப்போகுது. அதனால் இந்த ஒரு நல்ல வேலையில், இந்த மாலை வேலையில், இந்த நம்முடைய எஸ்எம் கார்மெண்ட்ஸ் மூலம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உதவித்தொகை வந்து ஒரு சிறு அளவு தான். இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வளரப்போகுது ஃப்யூச்சரில்.
இது எப்படி வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் அதில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலான்ட்டு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறோம். அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இப்போ நம்ம ஒரு 3000-4000 குழந்தைகளுக்கு இந்த வருஷம் கொடுக்க போகிறோம். இந்த குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இந்த உதவித்தொகை வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன திருப்பி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் மாறணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். அதுதான் பவன்குமார் அவர்கள் வந்து எங்கேயோ கர்நாடகாவில் ஒரு படித்து அவர் ஐஏஎஸ் ஆகி அவர் வந்து இப்போ நம்ம எப்படி கல்விக்கு எவ்வளோ தூரம் மதிப்பு கொடுக்குறோம்னு பார்த்துக்குங்க. நம்ம மட்டும் இல்லை, கல்விக்கு எங்கே சென்றாலும் மதிப்பு இருக்குது. திருட மர்றான் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற டிகிரி இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் கூட தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்வி யாராவது தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. அதனால் நீங்கள் இந்த கல்விக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு நிறைய இடத்துல நீங்கள் படிப்பீங்க. வாட்ஸ்அப்பில் தான் இப்போ உங்களுக்கு நிறைய தினசரி காலையில் உங்களுக்கு நிறைய அறிவுரைகள் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைனாலும் கூகுளில் இருக்கிறாரு, கூகுள் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் தேவையானதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு. என்ன டவுட்டுனாலும் இப்போ இந்த மீட்டிங்கில் உட்காந்துட்டு ஒரு ஆள் கூகுளில் கேட்குறாரு, ஹூ இஸ் தட் பர்சன் அப்படின்னு போட்டால் அவர் அப்படியே என்னை பற்றி அவர் அப்படியே எங்கள் உடனே பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதனால் இந்த கல்வியினுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அது சமுதாயத்தையும் சேர்த்தி வளர்த்தணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 வயது 12 வயது பையனுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடியலேயே ஒரு இருக்கலே டாப் லெவலில் இருக்கிறவர் நம்முடைய ஆணையர், கமிஷனர், அவர் தான் இங்கே இருக்கிறவர்களே பெரியவர் அப்படின்னு அவனுக்கு தெரியுது, சீஃப் கெஸ்ட் அப்படின்னு. அது மாதிரி வந்து எல்லா மகான்களுக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ராஜாவோட பெரியவராரு. அப்போ ராஜாவோட பெரியவன் யாருன்னா இறைவன் அப்படிம்பாங்க. அப்போ இந்த இறைவனை வந்து நான் அடைய முடியுமா, இறைவன் தான் நானே அப்படின்னு எல்லாம் ஒரு மகான் இருந்திருக்கார். பரஞ்சோதி மகான்னு ஒருத்தர். அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் போய் நின்றுட்டு கேள்வி கேட்குறாரு, யார் அவர் அப்படிங்கிறார். அவர் தான்ப்பா இந்த நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிறார். இந்த ராஜாவோட பெரியவர் யாருன்னு கேட்டால் அவர் வந்து மகாராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ராஜாக்களுக்கெல்லாம் குட்டி குட்டி ராஜாக்களுக்கெல்லாம் பெரிய ராஜா இருக்கார். அவரை விட பெரியவர் யாருன்னு கேட்டால் இப்படி தான் கடவுளை வந்து அவர் அடையாளங்கிறார். கடவுளுங்கிறது வெளியில் இல்லை, உள்ளதாக இருக்கார். உன்னுடைய எண்ணம்தான் கடவுள், உன்னுடைய செயல்தான் கடவுள் அப்படின்னெல்லாம் அவர் ஒரு காலகட்டத்தில் உணர்றாரு. இதுதான் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் வந்து தியானம், மெடிடேஷன், இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய யோகா, இந்த கல்வி எல்லாமே உங்களுடைய சுய ஒழுக்கத்தையும் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இந்த சமுதாயத்தில் என்னென்னலாம் கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சமுதாயத்துக்கு திரும்ப நீங்கள் ஏதாவது செய்யணும். அது செய்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இப்போ நாங்கள்லாம் வந்து நான் வந்து ஸ்கூலில் படிக்கும் பொழுது நாங்கள் வந்து வறுமையின் உச்சக்கட்டத்தை பார்த்தவங்க நாங்கள் எல்லாருமே. அப்போ நாங்கள் வந்து இப்போ 5வது படிக்கும்போது புஸ்தகம் வாங்குற காசு இல்லை. அப்போ ஸ்கூல்லையே வந்து நல்லா படிக்கிற பையங்களுக்கு புஸ்தகம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. உங்கள் அம்மா அப்பாலாம் யாராவது சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் வந்து போன உடனே டீச்சரே வந்து புஸ்தகம் கொடுப்பார். தமிழ் புக் கொடுப்பாங்க, சில சமயம் எல்லா சப்ஜெக்ட் புக்கும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு போகும்போது வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா புஸ்தகத்தை வந்து கிழிச்சு போட்டாங்கன்னா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது. அப்போ அங்கே ஸ்கூலில் இருக்கும்போது தான் படிக்க முடியும். அப்படியெல்லாம் வளர்ந்தவங்க தான் இங்கே எல்லாருமே. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஸ்கூல் நடத்திட்டு தான் இருக்கிறோம், ஸ்ரீ நாச்சம்மாள் வித்யாபாணின்னு. இப்போ அந்த ஸ்கூலில் என்ன ஃபீஸுன்னு எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நாங்கள் ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக வந்து எந்த விதமான ப்ராஃபிட் நோக்கம் இல்லாமல் நடத்துகிறோம். இப்போ நாங்கள்லாம் படித்த போது எந்த ஃபீஸும் கிடையாது, இலவச கல்வியில் தான் படித்தோம். இப்போ எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்கனால இவ்வளோ தொழிலில் இவ்வளோலாம் முன்னேற முடியும். இப்போ அவர் வந்து அதே மாதிரி தான் அவர் வந்து படித்து ஒரு ஐஏஎஸ் ஆகியிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக உங்களுடைய மனதில் பதியட்டும், உங்களுடைய இருதயத்தில் அது வந்து ஒரு சிறப்பாக வளரட்டும். உங்களுடைய மூளையில் பதியப்படக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நல்லா வீட்டுக்கு போய், இப்போ நம்ம பார்த்தோங்கன்னா மாட்டை கொண்டு போய் கட்டுவோம். அது வந்து நிறைய பொருளில் போய் அப்படியே மேய்ஞ்சிட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக நின்று மாடு ஒன்று தான் என்ன பண்ணும், ஓரமாக நின்று அசை போடும்னு பேர். அதுக்கு பேர் தான். அந்த அசை போடுற வேலையை நீங்கள் போய் வீட்டில் செய்யணும். இந்த ஃபங்க்ஷன் மூலம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறம்பட வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயில் நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று நீங்களும் அன்பு குடும்பமும் நீடூடி வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சந்தோஷம். மிக்க நன்றி சார். கல்வியை பற்றின அழகான தெளிவான ஒரு சொற்பொழிவை கொடுத்துருக்காரு. இந்த ரெக்கார்டை நம்ம அப்பப்போ கேட்டுட்டா அப்பப்போ நமக்கு ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் சார். கண்டிப்பாக நாங்கள் கேட்போங்க சார். அடுத்ததாக நம்ம சாரை தொடர்ந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் திரு பவன்குமார் ஜி கிரியப்பனார் ஐஏஎஸ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். பனி சார்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ்சிஎம் கார்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக இந்த எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் விழாவில் வந்து மேடையில் அமர்ந்து கொண்டு இருக்கிற அனைத்து எஸ்சிஎம் ஃபேமிலி, அதில் எல்லா சேர்மன் இருக்காங்க, எம்டி இருக்காங்க. ஸோ ஐ வில் நாட் லைக் டு கால் இண்டிவிஜுவலி, தேர் ஆல் லைக் ஃபேமிலி. ஸோ ஒரு எஸ்சிஎம் கார்மெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படியே வந்து திருப்பூர்லேயே வந்து ஒரு நல்ல வெல் நோன் ஃபேமிலி. ஒரு ஹிஸ்டாரிக்கலாக வந்து திருப்பூர் உடைய ரீஜனுக்கு வந்து டெக்ஸ்டைலுடைய ஒரு முக்கியத்தை வந்து அது வந்து டைவர்ஸிஃபை பண்ணி ஹவுஸ் ஹோல்ட் நேம் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஹவுஸ் ஹோல்ட் நேம்னா எல்லாருடைய வீட்டிலேயே கூட அதை பற்றி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அந்த ஃபேமிலி வந்து பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து அந்த லெகசி வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முதல்தாக வந்து இந்த எஸ்சிஎம் கார்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட், ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்கீங்க. அதான் இப்போ சார் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 35,000 எம்ப்ளாயீஸ் வந்து எஸ்சிஎம் கார்மெண்ட்ஸோடைய ஃபேமிலியில், நீங்கள் கூட எல்லாருமே ஃபேமிலி தான். ஸோ அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ 35,000 எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு லைவ்லிஹுட் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எவ்ரி இயர் இந்த ஆண்டு மட்டுமே வந்து சார் சொல்லிட்டு இருந்தார், லாஸ்ட் இயரோட இந்த வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் 4,000 ஸ்டூடெண்ட்ஸ், 4,000க்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒர்த் மோர் தென் 1 crore. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒர்த் 1 crore இருக்கிறது வந்து இட் இஸ் டேஞ்சிபிள். பட்டு அந்த பெனிஃபிட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஃபேமிலிக்கு போகிறது, அது அந்த பெனிஃபிட் வந்து இட் இஸ் இன்டேஞ்சிபிள். அது வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேல்யூ வந்து அதை கட்ட முடியாது. 1 crore ஸ்காலர்ஷிப் அப்படி சொன்னால், பட் அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து எஜுகேஷன் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து எந்த ஒரு வேல்யூ வந்து நம்ம யாருனாலும் கொடுக்க முடியாது. 1 crore தான் வந்து இதாச்சு, 2 crore ஆச்சு, 3 crore அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக வந்து எங்கே போய் என்ன பண்ணுவாங்க, என்ன ஆவாங்க, அப்படி வந்து இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம். நீங்கள் தான் வந்து உங்களுடைய செயல்பாடில், உங்கள் எஜுகேஷனில் வந்து உங்கள் கல்வியில் வந்து என்னென்ன பண்ண போகிறீங்க, அது மூலமாக வந்து நீங்கள் காட்ட போகிறீங்க. ஸோ இப்போ தான் வந்து சார் என்னுடைய முன்னாடி உரையாற்றும் போது சொன்னாங்க, கல்வி வந்து அவங்க டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் வந்து நல்லபடியாக வந்து காம்படிஷனில் ஜெயிக்கவங்களுக்கு வந்து புக் மாதிரி கொடுப்பாங்க அப்படி. ஸோ ஜஸ்ட் ஒரு அந்த இன்சிடெண்ட் சார் சொன்னப்போ எனக்கு ஒரு மூவி வந்து மைண்டில் வந்துச்சு. ஜஸ்ட் நோ இப்போ தான் வந்து அது கேட்கும் போது ஒரு மூவி வந்துச்சு. கன்னடாவில் வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர் புனித் ராஜ்குமார், கேட்டிருக்கீங்களா? இப்போ தான் ஒரு 2 years முன்னாடி தான் ஒரு காலமானார். ஸோ அவர் வந்து ஒரு மூவி, ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு மூவி பண்ணியிருக்கார். அந்த மூவியோடைய பேர் வந்து பெட்டத ஹூவு. பெட்டத ஹூவுனா மலையில் இருக்கிற ஒரு பூ. ஸோ அவர் வந்து அந்த மூவியில் இஸ் எ ஸ்மால் சைல்டு, ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கார். ஸோ அதில் வந்து அவர் மலையில் இருக்கிற இந்த மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறாரு. ஸோ மலையில் வந்து அந்த மலை ஏரியாவில் இருக்கும்போது அங்கே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கோல்டாக இருக்கும். எல்லா டைமில் த்ரூ அவுட் தி இயர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். பட் அவர் வந்து இதே மாதிரி ஸ்கூலுக்கு போவார். ஸ்கூலில் வந்து நல்லபடியாக வந்து ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அப்போது வந்து இந்த மாதிரி காம்படிஷன்ஸில் வந்து நல்லபடியாக வந்து ஸ்கூலில் இது பண்ணிவிட்டு அவருக்கு வந்து என்ன கிடைக்கும், அப்போது வந்து ஒரு 10 பைசா, 5 பைசா, 50 பைசா அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்போது ஒரு ஹானரோரியம் மாதிரி ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஒரு ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் ஜெயிச்சிட்டாங்கன்னா சார் சொன்னாங்க மாதிரி புக்கு கூட கொடுப்பாங்க. அந்த மூவியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 பைசா, 5 பைசா மாதிரி வந்து ஒரு காம்படிஷனில் வந்து இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் என்ன அந்த காம்படிஷன்ஸ் வந்து இது பண்ணிகிட்டே வந்து அவருடைய கோல் என்ன தெரியுமா, அந்த மூவியில் வந்து என்ன கோலு, அந்த இந்த காம்படிஷனில் வர எல்லா அமௌண்ட்டும் வந்து இது பண்ணிவிட்டு வந்து ஒரு புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். புக்கு வந்து ராமாயண புக் வந்து எனக்கு படிக்கணும். அப்போது வந்து ராமாயண புக் வந்து 5 rupees, 10 rupees. அவர் சின்ன குழந்தை நடித்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டு 35 ஆண்டுக்கு முன்னாடி வந்த படம் இது. அந்த புக்கோடைய காஸ்ட் வந்து 5 rupees. ஸோ இந்த ஹானோரோரியம் ஏன் அதுக்கு வந்து ரிலேட் பண்ணுறேன்னா, அந்த மூவியில் கடைசியில் என்ன ஆக தெரியுமா, அவர் வந்து மூவி கடைசியில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த 5 ரூபாய் தேவையான அந்த புக்கு ராமாயணா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான 5 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்துடும். கடைசியில் எல்லாம் இந்த மாதிரி வந்து சேவிங் பண்ணி வந்து கடைசியாக வந்துடும். இந்த நாளைக்கு போய் வந்து நான் வந்து புக் ஸ்டாலுக்கு போயிட்டு அந்த 5 ரூபாய் கொடுத்துட்டு புக் எடுத்துகிட்டு வந்து நான் படிக்கிறதுக்கு இது பண்ணலாம் அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டார். இப்போ என்ன ஆகுது, அங்கே அந்த சமயத்தில் வந்து அந்த மலையில் ரொம்ப கோல்டு, ரொம்ப கோல்டு, மழையெல்லாம் அதிகமான மழை வருது. அப்போ என்ன ஆகுது வந்து அவர் வந்து போகும்போது சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு நினச்சிக்கோங்க, ஒரு 8 வயசு நினச்சிக்கோங்க. அப்போ என்ன ஆகுது வந்து ரோட்டில் போகும்போது
ஒரு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் வராரு, அப்படி வெயிட் பண்ணுறாரு. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு வயசானவர் வந்து அதே மாதிரி இந்த ரொம்ப கோல்டு இருக்கனால வந்து அப்படியே நடுக்கிறார். கோல்டில் வந்து ஷிவர் பண்ணுறாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த பிளாங்கெட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஹீ ஃபெல்ட் வெரி எமோஷ்னல். இல்லை நான் வந்து இந்த 5 ரூபாய் போய் புக்கு தான் நான் படிக்க போகிறேன், இவர் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கார், இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இப்போ இமீடியட்லி தேவை இருக்கிறது என்ன, பிளாங்கெட் தேவை இருக்குது. அவர் வந்து உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது. அப்படி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இத்தனை நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு புத்தகத்துக்காக வந்து வச்சிருக்கிற பணம் எல்லாமே என்ன பண்ணுறாரு, அந்த சமயத்தில் அவர் ஏஜ் சின்ன குழந்தை, ஒரு 8th படிக்கிறாரோ 6th படிக்கிறாரோ அந்த ஏஜ் குரூப்பில் வந்து அவர் மைண்டில் வந்து எது சரி, கான்ஷியஸ் டிசிஷன் அப்படி சொல்லுவோம். டிசிஷன் மேக்கிங் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து எப்போ வரும், எந்த மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்கிறோம், எது சரி எது தப்பு, அதுதான் வந்து டிசிஷன் மேக்கிங். அது எப்போ கிடைக்கும், நம்ம வந்து நல்லபடியாக வந்து அந்தோடைய அப்ரிங்கிங் வந்து இருந்து தான் வந்து எது சரி எது தப்பு வந்து நல்லபடியான ஒரு முடிவுகள் எடுக்கலாம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரப்போ அந்த ராமாயண புக் வந்து பரவாயில்ல, நான் வேணால் அடுத்த ஆண்டு கூட வந்து நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். இப்போ வந்து இவருக்கு இமீடியட்லி என்ன வேணும், நல்லபடியாக ஒரு பிளாங்கெட் தேவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவருக்கு கூட வந்து குழந்தைகளும் யாருமே இல்லை, பையன் இல்லை, யாருமே இல்லை. அப்படி வந்து என்ன பண்ணுறாரு, நேரடியாக அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப அவருக்கு கஷ்டமாகுது. இல்லை நான் இவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து படத்துடைய கடைசியில் வந்து நேரடியாக போய் ஒரு கடையில் போய் அந்த 5 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு பிளாங்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வயசானவர்கள் வந்து போய் பிளாங்கெட் கொடுக்குறாரு. இதுதான் வந்து அந்த மூவிக்கு பெட்டத ஹூனா மலையில் இருக்கிற பூ யார், அவர் தான். ஸோ ஒரு பூ வந்து எப்படி பிளாசம் ஆகுது, எப்படி வந்து ப்ராஸ்பர் ஆகுதுன்னா எந்த மாதிரி வந்து நல்ல நோக்கங்கள் இருக்கும்போது தான் வந்து அது ப்ராஸ்பர் ஆகுது, நல்ல ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அப்படி தான் வந்து அந்த மூவியில் இருக்குது. நீங்கள் வேணால் போய் யூடியூப்பில் எல்லாம் இருந்த ஒரு டைம் இருந்தால் பாருங்கள். பெட்டத ஹூ நல்லா நடிச்சிருக்கார். அவர்களுக்கு நேஷ்னல் அவார்டு கூட வந்துருச்சு அந்த மூவிக்கு. இப்போ இல்லை, பட் நல்லமான ஒரு மூவி வந்து எனக்கு மைண்டில் இப்போ தான் சார் பேசும்போது தான் வந்து சரி அதை பற்றி வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் வந்து இந்த எஜுகேஷனுடைய இந்த ஸ்காலர்ஷிப்போடைய பெனிஃபிட்ஸ் அதான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சார் சொல்கிற ஒருத்தருக்கு வந்து 5,000 10,000 ஹானோரியம் மாதிரி ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த தேவைகள் என்னென்ன தேவைகள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படி எடுக்கும்போது வந்து இந்த ஹானோரியம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் ஆகும். ஏன்னா வந்து இப்போது நான் கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தான் படித்தது. 5th 12th வரைக்கும் வந்து கர்நாடகாவில் வந்து ஜவஹர் நவோதய வித்யாலயா அப்படி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு ஸ்கூல். எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்கிறது. சீட்ஸ் வந்து 80 சீட்டு தான் ஒரு வருஷத்துக்கு. லட்சக்கணக்கான வந்து அப்ளிகேஷன்ஸ் வரும். எனக்கு வந்து இந்த ஸ்கூல் பற்றி தெரியல. ஏன்னா 6th தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன். நம்ம 5th இருக்கும்போது தான் வந்து அந்த எக்ஸாம் வந்து எழுதணும். எனக்கு சுத்தமாக தெரியாது, என்னுடைய அப்பாவுக்கு கூட தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து அப்பாவுடைய வந்து ஒரு நண்பர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ஜவஹர் நவோதய வித்யாலயா அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து இந்த மாதிரி நல்லபடியான கல்வி கிடைக்கும். என்னுடைய அப்பாவுக்கு வந்து வந்தது தகவல் என்ன, நல்லபடியாக கல்வி கிடைக்கும், அங்கே வந்து நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, நல்லபடியாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னார். அந்த ஒரு இது வந்தாலே வந்து என்னுடைய அப்பா என்ன பண்ணார், இல்லை நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வந்து எழுதணும். எனக்கு அந்த எக்ஸாம் பற்றி சுத்தமாக தெரியாது. ஆனால் வந்து அவர் என்ன பண்ணார், இல்லை நீங்கள் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணணும், நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும். அப்படி வந்து எனக்கு அந்த எக்ஸாமுக்கு உண்டான கோச்சிங்கு வந்து போகிறதுக்கு இது பண்ணார். கோச்சிங் வந்து ஸ்கூல் வந்து எப்படி நீங்கள்லாம் ஸ்கூலில் வந்து காலையில் 9 மணிக்கு போய் 4 மணி வரை ஸ்கூல் இது பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கோச்சிங் போகணும். என்ன வயசில் என்ன கிளாஸில் 5வது படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து கல்விக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ நம்ம வந்து எஜுகேஷனாக என்னுடைய ஃபாதர் நம்பினார். என்ன நம்பினார், இல்லை எவ்வளோ நம்ம இது பண்ணாலும் பரவாயில்ல, வி ஹவ் டு கிவ் குட் எஜுகேஷன். அதுதான் வந்து ஒரு முக்கியத்தோட அவர் வந்து இது பண்ணி எனக்கு அந்த நவோதய வித்யாலயத்துக்கு உண்டான கோச்சிங் அனுப்பிட்டார். அந்த ஒரு இது அனுப்பினாலே வந்து சரி ஓகே, இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷனுக்காக அனுப்புகிறாரு அப்படி ஒரு மைண்டில் வந்த உடனே நம்ம வந்து அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் வந்து அங்கே எழுதிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சு எனக்கு. அந்த ஸ்கூல் அட்மிஷனில் வரும்போது 80 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஐ வாஸ் இந்த ஃபஸ்ட் ரேங்க். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அட்மிஷன் ஆகி ஒரு 7 years 12th வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் வந்து நான் படித்தேன். அதனால் அப்போது கிடைக்க ஒரு எஜுகேஷன் வந்து இப்போது வந்து நமக்கு எங்கே போனாலும் வந்து அது யூஸ் ஆகும். அந்த ஃபவுண்டேஷன்
டுவெல்த்தில் வந்து நான் வந்து 7 வருஷம் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல், ஏன் வீட்லேயே வந்து நீங்கள் இருக்க முடியாது, தொடர்ந்து வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கணும். அப்போது வந்து நம்ம வந்து 7 இயர்ஸ் அங்கே இருந்து அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் திரும்பி ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் திரும்பி வந்து கர்நாடகாவிலேருந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட வந்து 15-20 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் எஜுகேஷனில் வந்து அந்த ஒரு அடாப்டபிலிட்டி. ஸோ எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே வீட்டில் இருக்க முடியாதுல்ல, நம்முடைய சொந்த ஊரில் இருக்க முடியாது, சொந்த மாவட்டத்தில் இருக்க முடியாது. ஸோ அதனால் எங்கே போனாலும் வந்து அதுக்கு உண்டான அடாப்டபிலிட்டி இருக்கணும், நல்ல நோக்கம் இருக்கணும். நம்ம மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அந்த நோக்கங்களோட இந்த எஜுகேஷன் வந்து கூட இருந்தால் என்ன வேணால் கூட நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சார் வந்து சொல்லியிருக்காரு, அதே மாதிரி எல்லாருமே வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, எஜுகேஷன் இஸ் அசெட் விச் கான்ட் பி டேக்கன் அவே பை எனிபடி. ஸோ அந்த ஒரு சொத்து வந்து யார் மூலமாக கூட உங்களால் வெளியே எடுக்க முடியாது. அது வந்து அந்த சொத்து வந்து என்ன ஆகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், பொறுத்தவரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது எப்போயும் வாய்ப்பு இல்லை. அதனால தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய வேண்டுகோள் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, பேரண்ட்ஸுக்கும் சரி, உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக எஜுகேஷனுக்கு வந்து எப்போ கூட அவங்க கேட்டாலும் கூட எஜுகேஷன் ரிலேட்டட் ஏதாவது புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவரை வந்து இந்த ஏரியாவில் நான் வந்து அண்டர் கிராஜுவேஷன் பண்ணணும், இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தயவுசெய்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான எல்லா வந்து ஃபெசிலிட்டிஸையும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுங்க. அதனால் அதுக்கு மூலமாக வந்து ஃப்யூச்சரில் வந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அதுக்கு வந்து எதுவுமே வந்து நம்ம வேல்யூ வந்து காட்டவே முடியாது, அதுக்கு வந்து இவ்வளோதான் வேல்யூ அப்படி சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அன்லிமிட்டெட். அதனால் நல்லபடியாக வந்து நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். என்ன இஷ்யூ வந்தாலும் எனிவே எஸ்சிஎம் டீம் இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லா எம்ப்ளாயீஸ் வந்து யூ மஸ்ட் பி ஆல் லக்கி. ஏன்னா அந்த நிறுவனம் மூலமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா நிறுவனங்களுக்கு மூலமாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியாது, பட் எஸ்சிஎம் டீம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யூ ஷுட் ஆல்சோ ஃபீல் வெரி லக்கி. இந்த மாதிரி வந்து இருக்காங்க. அண்ட் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ வெரி பெஸ்ட். வர காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து இந்த உதவித்தொகை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது மூலமாக வந்து அவங்களுடைய கல்விக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். பயிற்சி கொஞ்சம் முயற்சி, இது இருந்தாலே வெற்றி பெறலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக நமக்காக ஸ்பீச் பண்ண நம்மளுடைய சீஃப் காஸ்ட் மிஸ்டர் பவன்குமார்ஜி கிழியப்பன் ஐஏஎஸ் கமிஷனர் திருப்பூர் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அறியாமையை அகற்றி அறிவு காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. ஸோ இந்த அழகான கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவிற்கு வழங்கும் நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய சேர்மேன் த சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை எஸ்சிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் மிஸ்டர் டி.கே. சந்திரன் சார் அவர்களை அழைக்கிறோம். அவர்களுடன் இணைந்து சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ பவன்குமார்ஜி கிழியப்பன் ஐஏஎஸ் கமிஷனர் திருப்பூர் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் அவர்களையும் கல்வி உதவித்தொகை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். சார் பேசும்போது சொன்னார், சிறு துளி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் சிறு துளி கொடுக்கல, பெரு வெள்ளமே கொடுத்துருக்கீங்க. அதாவது 4971 மாணவர்களுக்கு நம்ம கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கோம். கணக்கில் பார்த்தீங்கன்னா 1,22,500 ரூபாய் நம்ம கல்வி உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கோம். 1,22,500,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய கைத்தட்டல் தட்டலாம். சுகந்தி, பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு மேடைக்கு பக்கத்துல வாங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எத்தனையோ உதவித்தொகையில நம்ம பார்த்துருப்போம், பட் ஆனால் கல்வி அப்படின்றதுக்காக ஒரு உதவித்தொகை நம்மளுடைய எஸ்சிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கொடுக்குறோம். ஸோ அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கவிதா வாங்கம்மா. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் 2 பேரும் மேடைக்கு வந்து அந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணவேணி, பிரமீளா,
திருமதி எம் பரமேஸ்வரி, திருமதி பி லக்ஷ்மி, அவங்களோட 2 குழந்தைகளுக்குமே கொடுக்குறோம். கை தட்டலாமே. லக்ஷ்மி அம்மா, இன்னொரு குழந்தைக்கு வாங்கிட்டு போங்கம்மா. அடுத்து ராமசாமி வாங்க. சுதா அடுத்ததாக திருமதி சுதா நாகராஜன். அடுத்ததாக திருமதி ராதிகா. இவங்களுக்கும் அவங்களோட 2 குழந்தைகளுக்கும் நாம பரிசு கொடுக்கிறோம். அடுத்ததாக திருமதி ஜீவரத்னம். அடுத்ததாக திரு எம் ரமேஷ். அடுத்ததாக திருமதி சுதா. அடுத்ததாக திருமதி கோமதி வாங்க. அடுத்ததாக திரு சிவகுமார் வாங்க சார். அடுத்ததாக திரு ஜான் ரவீந்திரன். அடுத்ததாக ஜெயந்தி வாங்கம்மா. அடுத்ததாக திருமதி சரளா. ஹலோ. கல்வி உதவித்தொகை பெற்ற மாணவ மாணவியர்கள் ஸோ மேடைக்கு வருகை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சர்டிஃபிகேட்டோட மேடைக்கு வாங்க. சர்டிஃபிகேட்டோட மேடைக்கு வாங்க. ஸ்டூடெண்ட் மட்டும் 4971 மாணவ மாணவியர்கள் ஸோ இந்த கல்வி உதவி தொகையை வாங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1,22,500 ரூபாய். ஸோ இதுக்கான வர்த்தான ஒரு அழகான கல்விக்காக கொடுத்த நம்மளுடைய SCM குரூப் ஆஃப் கம்பெனிக்கு மீண்டும் ஒரு பலத்த கைத்தடல் கொடுத்தலாம். குழந்தைங்க எல்லாம் சிரிச்சுட்டே போட்டோ போஸ் கொடுக்கணும். நல்லா சிரிங்க பார்க்கலாம். சிரிக்க.
ஸோ வாழ்க்கையில் சார் சொன்ன மாதிரி எதை வேணா ஒருத்தவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம், ஆனால் நம்ம கற்ற கல்வியை மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாராலையுமே எடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அழகான ஒரு கல்வி உதவித்தொகை நம்மளுடைய ஐயா அம்மையார் அவர்களுடைய மணி மண்டபத்தில் இந்த குழந்தைகள் பெற்றதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை கொடுக்கறதுக்காக சிறப்பு விருந்தினராக வருகை தந்த எங்களுடைய பவன்குமார் சார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக நன்றி உரை வழங்குவதற்காக மிஸ்டர் சண்முக சுந்தரம் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கை தட்டலாமே, கை தட்டிட்டே இருங்க. அன்னைக்கே சொன்ன மாதிரி நம்ம தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ கொடுக்க தேவையில்லை, கை தட்டினா மட்டும் போதுமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பொன்னான மாலை நேரத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதற்காக முதல்ல நம்ம நிறுவனத்துக்கு ஒரு நல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். எஸ்சிஎம் கார்மெண்ட்ஸ் நிறுவனம், சென்னை சில்க்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, டீமேஜ் பில்டர்ஸ், இது அனைத்து நிறுவனத்திற்கும், இதோட சார்பு நிறுவனம் அனைத்துக்கும் நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். தன்னோட பிஸியான அலுவலுக்கு நடுவில் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு தந்ததுக்கு நமது ஆணையாளர், திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளர் ஐயா திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை எஸ்சிஎம் குழுமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் நம் நிறுவனத்தின் பெரியவர் ஐயா பரஞ்சோதி அவர்கள், நமது சேர்மன் டி.கே. சந்திரன் சார் அவர்கள், நமது மேனேஜிங் டைரக்டர் திரு விநாயகம் சார் அவர்கள், நமது மேனேஜிங் டைரக்டர் திரு நந்தகோபால் சார் அவர்கள், நமது மேனேஜிங் டைரக்டர் திரு பரமசிவம் சார் அவர்கள், நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு கௌசிக் குமரன் சார் அவர்கள் அனைவரும் தங்கள் அலுவல் மத்தியில் இந்த பொன்னான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து குழந்தைகளை ஊக்குவித்து, பெற்றோர்களை ஊக்குவித்து, ஊழியர்களை ஊக்குவித்ததற்கு நன்றி, மனமார்ந்த நன்றியை குழுமத்தின் சார்பாக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் இறுதியாக தேசிய கீதம்.